SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008800800. உண்மையான RSS காருக்கு அகங்காரம் இருக்காது, அப்படி இருந்தா அவர் RSS காரரே கிடையாது அப்படிங்கிறத கோட் பண்ணியிருக்கிறார் மோகன் பகவத் அவர்கள். இந்த இடத்துல யாரை குறிப்பிடுகிறார், நம்ம என்ன இதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு? பொதுவாக ஆர்எஸ்எஸ்ல வந்து கூட்டங்கள் நடக்கும். செயற்குழு கூட்டத்தில் தான் அவர் அப்படி பேசினார். செயற்குழு கூட்டத்தில் எல்லா சுயக் சேவக் எல்லாத்துக்குமே ஒரு அறிவுரைகள் இருக்கும், பொதுவாக இருக்கும். அதில் புதுசாக ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் இருந்ததுன்னா அதையும் கவர் பண்ணி பேசுவாங்க. இது நடைமுறையில் இருக்கிறது தான். பல வருஷமாக எனக்கு தெரிய 20-30 வருஷமாக முக்கியமான கூட்டங்களில் சில இதில் நான் கலந்துட்டுருக்கேன். அப்படியெல்லாம் இது இருக்கும். அது பொதுவாக சொல்லப்பட்டது. இருந்தாலும் அவருக்கு சில லேட்டஸ்ட்டு ஃப்ளக்சுவேஷனை வச்சு அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். மணிப்பூர் மணிப்பூரில் நடந்திருக்கிற போன மே மாதம் ஆரம்பித்த கலவரம் அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் இருந்தாலும் கூட ரொம்ப தீவிரமானது போன மேலேருந்து இப்போ 1 வருஷத்துக்கு மேலே ஆகிறது. இப்போ திடீர்னு பெரிய பெரிய பிரச்சனை உருவாகிட்டு இருக்குது. அதை உடனே அடக்கணும், இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும், அதை ஷார்ட் அவுட் பண்ணணும். அதெல்லாம் பெரிய மனிதர், அதாவது இல்லை அது ஒரு பக்கம், அதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கணும். மணிப்பூர் விவகாரத்தில் இன்னும் பற்றி எரிந்து கொண்டு தான் இருக்கிறது, அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறது ஒன்று. நான் கேட்குற விஷயம் என்னன்னா, அகங்காரம் இருக்காது உண்மையான RSS காரருக்குங்கிறத அந்த குழுவிலையும் அதை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் அப்படிங்கிறத எப்படி நம்ம எடுத்துக்கிறது? தலைவர், நான் உலகத்தில் 44 நாட்டில் RSS இருக்கிறது. அவ்வளோத்துக்கும் தலைவர் மோகன் பகவத் தான். அவர் ஒரு பெரிய மனிதரா, அவர் அதை சொல்லணும். அது அவருக்கு மனசு யாருக்கு இருக்கு, அதை எதுக்கு இருக்கு இல்லைங்கிறது பொதுவாக சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி நிறைய இடங்கள், நிறைய இந்த மாதிரி சர்ச்சைகள் வந்து வாஜ்பாய் காலத்துலையும் வந்திருக்கிறது. அதற்கு பிறகும் ஏதாவது ஒரு முதல்ல சொல்லிடுவாங்க. கவர்மெண்ட் ஒரு சைடில் சொல்லியிருக்கோம். RSSக்கு பல பிரிவுகள் இருக்குது. சேவை நோக்கத்தோடு தான் எல்லாம் செயல்படுறது. அரசாங்கம் ஒரு பிரிவு. பல பிரிவுகளில் 62 வாரில் RSS பங்கெடுத்திருக்கு, செயல்பட்டுருக்கிறது. பல விஷயங்கள் அதுபோல் 2004 சுனாமியில் நிறைய சேவை பண்ணியிருக்கிறது. அதுக்கு டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கமும் அதில் ஒரு பிரிவு. இது 77 வரைக்கும், 77க்கு முன்ன வரைக்கும் ஜனசங்கம், இந்து மகாசபா இப்படியெல்லாம் அது இருந்துக்கிட்டு இருந்தாலும் 77ல் திரு ஜார்ஜ் பெர்னாண்டஸ், வாஜ்பாய், அத்வானி இவங்க எல்லோரும் சேர்ந்து, மொரார்ஜி தேசாய் எல்லோரும் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது தான். அதில் சேர்ந்தாங்க, ஜனதா கூட சேர்ந்தாங்க. அது 80ல் போயிட்டுது. 80க்கு பிறகு திரும்ப பாரதிய ஜனதா கட்சி தனியாக வந்தது. அதிலிருந்து அரசியல் கட்சியாக வருது. அந்த அரசியல் இயக்கத்தில், அரசியல் செயல்பாட்டுகளில் RSS எப்போதுமே தலையிடாது. இது எல்லாருக்கும் தெரியும். அதில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியும். பல இடங்களில் அதை பற்றி பேசியிருக்காங்க. அது வந்து நல்ல ஒரு பேட்ரியாட்டிக் சிட்டிசன்ஸ், சின்ன குழந்தைகள்லேருந்து அவங்கள நாட்டுப்பற்றோட நல்ல ஒழுக்கத்தையும் தவறான பழக்கவழக்கங்களை ஃபாலோ பண்ணிடக்கூடாது. ஏன்னா பிஞ்சு மனசில் சிறு வயசுல ஏதோ சொன்னாலும் பசுமரத்தில் ஆணி அடித்தார் போல் அதுக்கு பதிந்து விடும். அப்போ நல்ல ஒழுக்கத்தை அவங்க நல்ல இதை ஃபாலோ பண்ணுவாங்கங்கிறத தான் அதனுடைய சாகாலாம் அதுக்காக தான் நடந்துகிட்ருக்கு, டெய்லி நடக்கிறது. இப்படி இதில் இருந்து போனவங்க தான் நிறைய பேர் அரசியலில் இன்றைக்கி இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே மோடியே RSS ப்ராடக்ட் தான், அங்கேருந்து போன ப்ராடக்ட் தான். அவர் இப்போ குறிப்பிடுறது இங்கேருந்து போகிற ப்ராடக்டை தான் குறிப்பிடுறாரு. இல்லை, எல்லாரும் தான் RSS எல்லாத்தையும் அவர் குறிப்பிட முடியாது. அவர் தானே தலைவர். அவர் ரெண்டாவது ஏஜ் பேசிஸில் பார்த்தீங்கன்னா கூட 1950 இந்தியா குடியரசான அந்த ஆண்டு செப்டம்பர் 11 மோகன் பகவத் பிறந்தார்கள். அதே ஆண்டு தான் செப்டம்பர் 17 1950 மோடி பிறந்தார். 6 மாதம் சீனியர் தான், 6 நாள் சீனியர். அவங்க 2 பேரும் ரொம்ப நாள் நண்பர்கள் தான். அது வந்து சொல்கிறதுக்கு அவருக்கு ஒரு குறை, அவர் மனதில் குறைன்னு பட்டுதுன்னா அதை சொல்றதுக்கு உரிமை இருக்கு. அதுக்கு உரிமை இருக்கிறது. ரைட்ஸை பற்றி நம்ம பேசலை, உரிமை இருக்கலாம், அவர் சீனியராக இருக்கலாம். நான் கேட்குற கேள்வி என்ன, யாரை இதை குறிப்பிட்டு சொல்கிறார்? நட்டா அவர்கள் இந்த இதுலேயே நமக்கு பேசும்போது, இந்த பிரச்சார இதுலேயே ஒரு கேள்வி வரும்போது அவர் என்ன சொல்கிறாரு, RSS உடைய உதவி அப்படிங்கிறது இனிமே தேவை கிடையாது, பாஜக தனித்து வளர ஆரம்பித்து விட்டது, அதற்கு தேவையானவர்கள் இருக்கிறாங்க, தொண்டர்கள் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ நட்டா, மோடி, அமித்ஷா இந்த வளையம் இருக்கிறது. இதுதான் இதை வந்து குறிப்பிட்டு ஒரு குறியீடா மோகன் பகவத் சொல்றாரா? அதாவது ராமர் கோயில் இனாக்குரல்ல இருந்து சின்ன அங்கே பிராந்திய அளவில் சின்ன முரண்பாடுகள் இருந்திருக்கிறது. நான் அதை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அது உண்மையில்லாம் கூட இல்லாமல் இருக்கலாம்.
செவிவழி செய்தியாக கூட இருக்கலாம், ஆனால் இருந்தது. தேர்தலில் கூட யூபியில் பல சர்ச்சைகள் வந்தது, ஆர்எஸ்எஸ் சரியாக செயல்படலை அப்படின்லாம் வந்தது. அதே சமயத்தில் அங்கே இருக்கிற அந்த ராமர் கோயில் இதில் கடைகளெல்லாம் அப்புறப்படுத்தி இடங்களெல்லாம் அக்யூர் பண்ணதில் சிலருக்கு இழப்பீடு கொடுக்காமல் இருந்தது. இப்படி பல பிரச்சனைகள். யூபியில் இருக்கிற யோகி ஆதித்யநாத் கூட அதுக்கு சரியாக இது பண்ணலாங்கிறதுலாம் யூடியூப்பில் பல செய்திகள் வந்து கொண்டு இருந்தது. அந்த சமயத்தில் தான் அந்த கேண்டிடேட்டே சொன்னார், எனக்கு ஆர்எஸ்எஸ் அந்த கேண்டிடேட்டும் சொன்னார், நட்டாவும் சொன்னார். ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணலையோன்னு வருத்தத்தில் அவர் சொல்லியிருக்கலாம் ஒருவேளை. இப்படியெல்லாம் கூட இருந்தது. ஒரு ஜனநாயகம், அதாவது ஆர்எஸ்எஸ் என்பது ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும், இன்றைக்கி தமிழிசை பேசுனது கூட இல்லை, ஜனநாயகம் அவங்களுக்கு யாருக்கும் சுப்பிரமணிய சாமியவும் நிர்மலா சீதாராமனுடைய கணவரையும் விட ஆர்எஸ்எஸ் விமர்சனம் பண்ணுற ஆள் இருக்கு. அவங்க தான் எல்லா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கேயே தான் இருக்காங்க. இல்லை, அந்த விமர்சனம் கடந்து போயிடுறாங்க. இப்போ சுப்பிரமணிய சுவாமியோடைய விமர்சனமாக இருக்கட்டும், அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவருடைய விமர்சனம், இதெல்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு அமைப்பு, நீங்கள் சொல்கிறீங்க இங்கேருந்து வந்த ப்ராடக்ட்ஸ் தான் இங்கே இருக்கிறாங்க, அடுத்து ஒரு கட்சியாக வரும்போது அதுலேருந்து வரக்கூடியவர்கள் இதில் முக்கியமான ஒரு விஷயங்கள்ல பதவிகள்ல இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இவருடைய கருத்து அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறுது இல்ல, இதை நம்ம புறந்தள்ளிட்டு போயிட முடியாது. புறந்தள்ள சொல்லல, அந்த அவருக்கு அட்வைஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காரு பல காலத்துல. இல்ல அதுக்கு மோடியை பத்தி நான் சொல்லல, இப்ப அவர் சொன்னதை பத்தி நீங்க சொல்லிட்டீங்க, ஒன் சைடு நான் சொல்லவே இல்லை. ஒரு யாருக்குங்கிறதுக்கு நீங்க இன்னும் வரவே இல்லை, அந்த பாயிண்ட் வரல. நான் சொல்றேன் மோடியை பத்தி கூட சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தாலும் அதுக்கு காரணத்தை நான் சொல்றேன். அதாவது இஸ்லாமியர்கள் வந்தபோது இஸ்லாம் வந்தது, ஐரோப்பியர்கள் வந்தபோது கிறிஸ்தவ மதம் வந்ததுங்க. அதுக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னே இங்கே இந்து மதம் இருக்கிறது. இப்போ இடையில 15-16ஆம் நூற்றாண்டுகளில் இந்தியாவில் இருக்கிற பெரியவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நான் இதெல்லாம் எப்படி வருது, இதுக்கு பின்புலம் என்னன்னு பார்த்தா வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு பின்னால் மிஷினரியோடு வர்றாங்க, இல்லை மதத்தை கொண்டுட்டு வராங்க, அந்த மதத்தோடு இங்கே உட்காடுறாங்க, இங்கே பரப்புறாங்க, இங்கே உள்ளவங்களை மாற்றுறாங்க, அப்புறம் கடைசியில் செல்வாக்கு அடைந்துடுறாங்களே. நம்ம ஊரில் இருக்கிற மதத்தை நம்ம ஏன் பேணி பாதுகாக்கக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிற மதங்களினுடைய கூட்டமைப்பாக தான் சனாதனம் இந்து மதமாக மாறிடுது. அந்த மதத்தை அழிக்கிறதுக்கும் ஒழிக்கிறதுக்கும் இங்கே நிறைய திட்டங்கள் இங்கே இருக்குது. நிறைய பேர் அதை ஒழிச்சிருவோம், அது இருக்கக்கூடாது அப்படி பண்ணி பேசுறதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு வாங்கிக்கிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்த கவுண்டர் தான் பிரதமர் எல்லாத்துக்கும் சொன்ன கவுண்டர் தான் அது. அதனால அவர் பிரதமரா இருக்கிறதுனால அவருக்கு கிடைக்கிற இன்புட்ஸ் வேற மாதிரி இருக்கும். சரி, நான் எடுத்துக்கிறேன். இவருக்கு மோகன் பகத்துக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்லியிருக்காரு, அவருக்கு கிடைக்கிற இன்புட்ஸ் வச்சு அவர் பதில் கொடுத்திருக்கிறார். தப்பு ஒண்ணுமே இருக்கிறதாக நான் நினைக்கிறேன்.